ஹலோ காய்ஸ், கொஞ்ச நேரம் உடம்பு சரியில்லை, அதான் வீடியோ போட முடியல. வாங்க இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து அவுட் ஆஃப் த மணியில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் நிஃப்டியில், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவையே, நாட் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன், ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து அவுட் ஆஃப் த மணியில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் ஃபார் ஆப்ஷன் பையிங்கில், அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடு வந்து 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணியில் ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? அது எப்படி நீங்கள் சார்ட்டில் பார்க்கலாம் இப்போ. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரூல்ஸ்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம 1 மினிட் கேண்டில் நிஃப்டி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஒரு லோ ப்ரைஸும் ஒரு ஹை ப்ரைஸும் நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ரைஸ் வந்து எங்கே ஒரு லோ ஃபிக்ஸ் ஆகும், அதேமாதிரி அது லோ வந்து ஒரு ஹை ஃபிக்ஸ் ஆகும். அந்த ரெண்டையும் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கிட்டு ஹையை பிரேக் பண்ணால் கால் சைடுக்கு அவுட் ஆஃப் த மணி எடுக்கணும். இதுவே லோவை பிரேக் பண்ணால் புட் சைடோட அவுட் ஆஃப் த மணி எடுக்க போகிறோம். எந்த அவுட் ஆஃப் மணினா கரண்ட்லேருந்து ஒரு 200 பாயிண்ட்டு தள்ளி இருக்கிற அவுட் ஆஃப் மணி எடுத்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம டார்கெட் ஈஸியாக அச்சீவ் ஆகும். மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகும். நம்ம ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் ரொம்ப தள்ளி எடுத்தோம்னா என்ன தான் நம்ம டைரக்ஷன் மூவ் ஆனாலுமே அந்த ப்ரீமியம் வந்து ஏறாது. அதுக்காக மினிமம் 200 to 300 வச்சுக்கலாம். ஓகேவா? இது நீங்கள் சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து 1 மினிட் கேண்டில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இன்றைக்கி தேதி வந்து 8ஆம் தேதி. ஓகேவா? ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. ஓகேவா? பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நிஃப்டி எப்படி அனலைஸ் பண்ணலாம் அதுக்கான வீடியோ இந்த வீடியோ. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க, இன்றைக்கி தேதி 8ஆம் தேதி. மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. நோட் பண்ணிக்க. மார்க்கெட் இங்கே வந்து இந்த இடத்த ஓப்பன் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கீழே இறங்கி ஒரு லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த லோவை நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓப்பன் பேஸ்னு ஒரு லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓப்பன் பேஸ்னு ஒரு லோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஹையை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போனா இந்த லோவை நோட் பண்ணிக்கிட்டு அதே இந்த ஹையை நோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஹையை நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு ஹை பாயிண்ட்டு லோ பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே இறங்கும். அதே மாதிரி ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகும். கீழே போச்சுன்னா புட்டோட அவுட் ஆஃப் தம் எடுக்க போகிறோம். ஹையை பிரேக் பண்ணால் காலோட அவுட் ஆஃப் தம் எடுக்க போகிறோம். நம்ம உடனே பிரேக் பண்ண உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு புல் பேக் எடுத்த பிறகு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போ பாருங்களேன், மார்க்கெட் கரெக்டாக ஓப்பன் வச்சு கீழே இறங்கி லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஹைலேருந்து மார்க்கெட் டவுன் ஆகிடுவாங்க. டவுன் ஆகி கரெக்டாக இந்த இடத்துல இந்த லோ உடச்சிட்டேன். இப்படி இந்த லோ வைக்கணும். இந்த லோவை கரெக்டாக உடச்சி கீழே க்ளோஸ் வச்சிட்டேன். நம்ம வெயிட் பண்ணணும் ஒரு புல்புக்காக. மறுபடியும் இந்த லோ பேசணும் வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இந்த லோ உடச்சி நியூ லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகைன் மேலே ஏறியிருக்கேன். மேலே ஏறிட்டு அந்த லோ ப்ரைஸ் பார்த்துங்க. இந்த லோ ப்ரைஸ் டச் பண்ணிட்டு புல் பேக்காக கீழே இறங்கிட்டேன். உடச்சி மறுபடியும் இந்த லோவும் பிரேக் பண்ணி கீழே இறங்கிட்டேன். பாருங்கள், இந்த லோ கரெக்டாக பிரேக் பண்ணிட்டேன். அப்போனா மார்க்கெட் வந்து கீழே தான் இறங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போயுமே மார்க்கெட் வந்து ஹையையோ லோவோ உடச்சி பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு புல் பேக் எடுக்கணும். அதான் பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த லோங்கிற லோ உடச்சி நியூ லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு புல் பேக்கை மேலே போயிட்டு மறுபடியும் அந்த லோவை தொட்டுட்டு கீழே இறங்கிட்டேன். எப்போ மறுபடியும் இந்த செகண்ட் லோவை உடைக்கிறானோ அப்போ நம்ம வந்து
கீழே மார்க்கெட் போகும் தெரிஞ்சு போச்சு. அப்போனா புட்டோட அவுட் ஆஃப் த மணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து புட் சைடு தான் மார்க்கெட்டு கீழே இறங்கணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போனா லோ நம்ம ஃபஸ்ட் லோ பார்த்தீங்கன்னா அந்த லோ ஒன்லேருந்து ஒரு 200 தள்ளி இருக்க அவுட் ஆஃப் த மணி எடுக்க போகிறோம். இப்போ எவ்வளவு இதோட லோ ப்ரைஸ் எவ்வளவு 26,127. இப்போ நம்ம ரவுண்டாக 25,100ன்னு வச்சுக்கிறோம். அப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 26,100. இந்த 26,100 வந்து ஒரு 200 பாயிண்ட் தள்ளி இருக்கிற அவுட் ஆஃப் எடுக்க போகிறோம். 26,100 வந்து 200 தள்ளினா 25,900 புட் ப்ரைஸை நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம என்ட்ரி எப்போ எடுக்கணும்னா கரெக்டாக பிரேக் பண்ணி சொல்லுங்க. இந்த லோ பிரேக் பண்ணி கீழே வந்துட்டேன். மறுபடியும் புல் பேக் எடுத்துகிட்டு இந்த அதில் மறுபடியும் செகண்ட் லோ உடச்சிட்டேன். இந்த செகண்டில் உடச்சா இந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இந்த இடத்துல தான் கரெக்டாக உடச்சி கீழே வச்சுருக்கேன். டைம் எத்தனை 9:47க்கு. ஓகேவா? இப்போ 9:47ல் நம்ம 25,900 புட் சைடோட அவுட் ஆஃப் எடுக்க போகிறோம். ஓகேவா? நம்ம டார்கெட்டுங்கிறது எப்படி வைக்கணும்னா 70லேருந்து 100 ப்ரீமியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. டார்கெட் 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். இதே 40லேருந்து 70னா ஒரு 5 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். 20 30னா 3 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகே, இதான் கான்செப்ட்டு. நான் வச்சுக்கோங்க 70 to 100னா நம்ம டார்கெட் 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். 40 to 70னா ஒரு 5 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? 30 to 40னா ஒரு 3 பாயிண்ட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதான் கான்செப்ட்டு. இதுபடி நமக்கு ஏற்ற மாதிரி லாட் சைஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாங்க இது நம்ம சார்ட்டில் பார்க்க தெரியும். நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அளவு 25,900. ஏன் 25,900? இப்போ லோ பிரேக் பண்ணி கீழே வர்றேன். அந்த லோ ஃபஸ்ட்டு நோட் பண்ண எவ்வளோ 25,127. இதுக்கு ரவுண்ட் ஃபிகர்னா 25,100. 25,100 வந்து 200 தள்ளி இருக்கிற அவுட் ஆஃப் த மணி. 26,100ஓட 200 தள்ளி இருக்க அவுட் ஆஃப் மணி 25,900. அப்போ 25,900 புட் ப்ரைஸை தான் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கரண்ட் வீக்கு நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்குவோம். ஏன் நெக்ஸ்ட் வீக் எடுக்கிறோம்னா அப்படின்னா டைம் டிகே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம எடுக்க போகிற அவுட் ஆஃப் த மணினால ஈஸியாக டைம் டிகே ஆகும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்காக நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுக்கிறோம். இப்போ வந்து 9ஆம் தேதி. அப்போ இதுக்கு அடுத்த கான்ட்ராக்ட் எடுக்கிறோம். 16ஆம் தேதியோட கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம். $25,900 புட் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். 25,900 புட் ப்ரைஸ். 25,900 புட் ப்ரைஸ் எடுத்தாச்சு. ஓகேவா? எடுத்துகிட்டு நம்ம என்ட்ரி பண்ணப்போ அந்த லோ உடச்ச எடுக்க போகிறோம். இந்த லோ எவ்வளவு எப்போ உடச்சிருக்கு இந்த லோ ப்ரைஸ் நான் வச்சுக்கோங்க. லோ உடச்சி புல் பேக் எடுத்து அந்த புல் பேக்கோட லோ உடச்சா மட்டும்தான் மின்ட்ரி. ஓகேவா? இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு 2 வாட்ச் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவுட் ஆஃப் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? இது நல்லா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெய்லி இந்த மாதிரி எப்பப்போலாம் ஹையை உடைக்குதோ லோ உடைக்குதோ செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில நேரங்கள் வந்து லோ உடச்சாலுமே சப்போஸ் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அதாவது எப்போ அந்த சினாரியோ வருதோ அப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், மார்க்கெட்டை வந்து கரெக்டாக ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஒரு லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த லோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த லோவையும் அதோட ஹை ப்ரைஸை நோட் பண்ணிக்கணும். லோ ஹை. ஓகேவா? பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த லோ உடச்சி மார்க்கெட்டு கீழே க்ளோஸ் வச்சுட்டேன். ஓகேவா? க்ளோஸ் வச்சு நம்ம க்ளோஸ் வச்ச உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது.
க்ளோஸ் வச்சப்போ மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அந்த லோ ப்ரைஸ் மறுபடியும் இந்த லோ ப்ரைஸ் தொட்டுட்டு கீழே இறங்கின போது இந்த லோ செகண்ட் லோனா ஃபஸ்ட் லோ இந்த செகண்ட் லோ எப்போ உடச்சி க்ளோஸ் வைக்கிறோம் அப்போ என்ட்ரி எடுக்கணும். இது ஃபஸ்ட் லோ செகண்ட் லோ உடச்சிட்டேன். எப்போ கரெக்டாக உடச்ச கட்டி வந்து 9:47க்கு உடச்சிருக்கேன். அப்போனா இதோட 25,900 புட் ப்ரைஸில் 9:47க்கு என்ட்ரி எடுக்கணும். $25,900 புட் ப்ரைஸ். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவுட் ஆஃப் தமிழ் எப்படி ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாக்காக தான். 25,900 புட் ப்ரைஸ் எடுத்துக்கணும். நம்ம என்ட்ரி எவ்வளவு 9:47க்கு என்ட்ரி எடுத்துடணும். நம்ம எடுக்கக்கூடிய கான்டாக்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட், கரண்ட் வீக்கு நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் எடுக்க போகிறோம். ஏன் நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் எடுக்கிறோம்னா, ஏன்னா நம்ம பண்ண போது அவுட் ஆஃப் த மணி பார்க்க போகிறோம். ஏன்னா டைம் டிக்கே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீக் எடுத்துட்டோம்னா டைம் டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக நம்ம நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கிறோம். 14 எடுத்துக்கிறோம். ஓகேவா? 25,900 புட் ப்ரைஸ் எடுத்தாச்சு. நம்ம என்ட்ரி வந்து 9:47க்கு. ஓகேவா? நம்ம டார்கெட் சொல்லிட்டோம். 70 to 100னா 10 பாயிண்ட்டு, 40 to 70னா 5 பாயிண்ட்டு, 20 30னா ப்ரீமியம் இருந்துச்சுன்னா நம்ம 3 பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? 25,900 புட் ப்ரைஸ். நம்ம சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக மார்க்கோட டைரக்ஷன் நம்ம மூவ் பண்ணால் மட்டும்தான் அவுட் ஆஃப் த டைம் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் முடியும். ஓகேவா? இப்போ 1 மினிட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு தேதி 8ஆம் தேதி. ஓகேவா? நம்ம என்ட்ரி 9:47க்கு தான். ஓகேவா? பாருங்கள் கைன் 9:40க்கு உடச்சிருக்கேன். அப்போனா 9:47க்கு உடச்சிருக்கேன். அப்போனா 9:47ல் உடச்சிட்டேன். அப்போனா 9:48 கண்டியில் என்ட்ரி எடுத்துடணும். 9:47 உடச்சிருக்கேன். அப்போ 9:48ஓட ஓப்பன் மேஸும் என்ட்ரி எடுத்துடணும். என்ட்ரி எவ்வளவு 55. நம்ம என்ன சொன்னோம் 55, அதாவது 70லேருந்து 100 இருந்துச்சுன்னா நம்ம டார்கெட் வந்து 10 சொல்லிட்டோம். 40லேருந்து 70னா நம்ம டார்கெட் 5. இப்போ நம்ம எடுக்கக்கூடியது வந்து 55. இந்த 55 எதில் இருக்குது 40லேருந்து 70க்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம டார்கெட் வந்து 5 பாயிண்ட் மட்டுமே. அப்போனா நம்ம டார்கெட் 55 5 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு 60. நம்ம டார்கெட் 60. ஓகேவா? பாருங்கள் கரெக்டாக மார்க்கெட் பாருங்கள். நம்ம டார்கெட் 60. ஓகேவா? பாருங்கள் கரெக்டாக மார்க்கெட் வந்து நம்ம டைரெக்ஷன் பாருங்கள். கரெக்டாக நம்ம என்ட்ரி வந்து கரெக்டாக 55. நம்ம டார்கெட் கரெக்டாக 60 பாயிண்ட். பாருங்கள் கரெக்டாக 5 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருச்சு. நம்ம பண்ண அவுட் ஆஃப் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. அழகாக நம்ம என்ட்ரியை பார்க்க 9:48க்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் ரீச் ஆனது வந்து 9:57க்கு அழகாக ரீச் ஆயிடுச்சு. அழகாக ஒரு 9 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக நம்ம டார்கெட் ரீச் பண்ணியாச்சு. பாருங்களேன். பாருங்கள் கரெக்டாக வாங்க. கரெக்டாக நம்ம டார்கெட் ரீச் ஆகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து கீழே ரிவர்ஸ் ஆகி கீழே இறங்கியிருக்க பாருங்க. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு மறுபடியும் புல் பேக் எடுத்து கீழே இறங்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா மூவ்மெண்ட் ஆகிட்டேன். இது நம்ம கடைசி செக் பண்ணி பார்ப்போம். பாருங்களேன் நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம என்ட்ரி வந்து இந்த புல் பேக் எடுத்து மறுபடியும் புல் பேக் எடுத்து கீழே இறங்கி மேலே போகிறேன். நம்ம ஈஸியாக நம்ம 5 பாயிண்ட் எடுத்தாச்சு. ஏன்னா 9:47க்கு தான் அந்த நிஃப்டி வந்து பிரேக் டவுனே கீழே வந்திருக்கேன். அப்போனா 9:48க்கு நம்ம என்ட்ரி எடுத்துடணும். 25,900 நம்ம என்ட்ரி வந்து 55. நம்ம டார்கெட் எடுத்தோம் 60 பாயிண்ட் ஈஸியாக எடுத்தாச்சு. ஓகேவா? இது வந்து நம்ம கடைசியே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம நிஃப்டியை சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நிஃப்டி எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்படி தான் அவுட் ஆஃப் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஏன் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?
பார்த்தீங்க கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த லோ உடச்சி புல் பேக் எடுத்து மறுபடியும் கீழே இறங்குறேன். அகைன் ஒரு லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த லோ உடைக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக இந்த லோவை உடைக்கிறேன். உடச்சிட்டு மறுபடியும் புல் பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே இறங்குறேன் பாருங்கள். அழகாக பாருங்கள், இங்கே அழகாக புல் பேக் எடுத்து கீழே இறங்குறேன் பாருங்கள். ஓகேவா, நல்ல அழகாக இறட்டா. சப்போஸ் மார்க்கெட் நல்ல ஒரு புல் பேக் எடுத்து கீழே நல்லா இறங்கிச்சுன்னா புட் ப்ரைஸும் நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகே, நம்ம டார்கெட் எப்போயுமே சொன்ன மாதிரி தான். 70 to 100 இருந்தால் 10 பாயிண்ட்டு, 40 to 70 இருந்துச்சுன்னா 5 பாயிண்ட்டு, 20 30னா நம்ம டார்கெட் 3 பாயிண்ட்டு. அதை எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட் ஆனாலும் நமக்கு கவலை இல்லை. நமக்கு அதாவது நம்ம பண்ணும்போது ஸ்கால்பிங் ட்ரேடிங். அவுட் ஆஃப் த மணியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு மேலே போயிட்டு வேகம் வெளியே வந்துடணும். ப்ராஃபிட் எடுத்து வீசி வெளியே வந்துடும். சப்போஸ் மார்க் எப்போ ரிவர்சல் ஆகலாம் வாங்க. அகைன் மார்க் புல் பேக் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு டிசைனிங் டயங்கிற மாதிரி ஹை இருக்குது, அதாவது லோவர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. மறுபடியும் ஒரு லோ ஹை ஃபார்ம் ஆகி கரெக்டாக உடச்சி மார்க்கெட் கீழே இறங்கிச்சு பாருங்கள். மார்க் நிஃப்டியை பொறுத்தவரை இப்படி நல்லா இறங்குனதுனால அப்போனா புட் ப்ரைஸை ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பேன். அகைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் நல்ல கீழே இறங்கிச்சு. நம்ம இதிலே கண்டுபிடிச்சாச்சு. எப்போ ஸ்டார்டிங் கண்டுபிடிச்சாச்சு. எப்போ மார்க்கெட் வந்து ஒரு லோவை ஃபிக்ஸ் உடச்சி மறுபடியும் நியூ லோ ஹை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த லோவை டச் பண்ணிட்டு புல் பேக் எடுத்து கீழே உடச்சிட்டேன். அந்த லோவை உடச்சோன்னு நல்ல மார்க்கெட் நல்ல மூமெண்ட்டாக கீழே இறங்கிட்டேன். நல்ல மூமெண்ட் இறங்கிட்டேன். அப்புறம் புட் ப்ரைஸ் நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பேன். அதை செக் பண்ணி பார்க்குறேன். நம்ம டார்கெட் எது ரீச் ஆகிட்டு உடனே க்ளோஸ் பண்ணிக்கணும் ட்ரேடை. அதுதான் கான்செப்ட். ஓகேவா, ஏன்னா மார்க்கெட் எப்போ ரிவர்சல் ஆகலாம், அதுக்காக சொல்கிறது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஈஸியாக கீழே இறங்கிட்டே இருந்துச்சு. நல்ல மூமெண்ட்டாக மார்க்கெட் நல்ல மூமெண்ட்டாகி மேலே தான் இருக்கேன் பாருங்க. மார்க்கெட் நல்ல மூமெண்ட்டாகி மேலே போயிருக்கேன். கரெக்டாக பாருங்கள், நல்ல மூமெண்ட்டாக கொடுத்துட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ஈஸியாக ரிவர் கீழே போயிட்டு இருந்தனால தான் பாருங்கள். அழகாக நல்ல மூமெண்ட்டாக கொடுத்துட்டேன் பாருங்கள் இன்றைக்கி. ஓகேவா, நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஒரு இதை 2 நாள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். எது இருந்தால் டவுட் கேளுங்க கீழே. ஓகேவா, இப்போ ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். நம்ம டார்கெட் வந்து நான் வச்சுக்கோங்க 70 to 100 இருந்துச்சுன்னா 10 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கணும். 40 to 70னா 5 பாயிண்ட்டு, 20 30னா நம்ம எடுக்கக்கூடியது நம்ம 3 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு ரீகேல் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட் ஆஃப் த ப்ராஃபிட் மேக் பண்ணோம்னா நிஃப்டியோட டேரக்ஷன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஒரு லோவும் ஹையும் ஃபார்ம் ஆகும். அந்த லோ ப்ரைஸையும் ஹை ப்ரைஸையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ அந்த ஹையை உடச்சி மேலே போச்சுன்னா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். அது எப்போனா ஹையை உடச்சி புல் பேக் ஆன பிறகு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் கால் சைடு. அதே மாதிரி லோ உடச்சிச்சின்னா மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு கீழே அந்த லோ உடச்சி மறுபடியும் கீழே போனால் மட்டும்தான் புட் சைடு எடுக்கணும். ஓகேவா, நம்ம கரண்ட் லோ ப்ரைஸ்லேருந்து ஒரு 200 பாயிண்ட் தள்ளி இருக்கிற அவுட் ஆஃப் மணி எடுக்கணும். இதுவே நம்ம ஹை இருந்துச்சுன்னா ஹைலேருந்து 200 பாயிண்ட் தள்ளி இருக்க அவுட் ஆஃப் மணி எடுக்க போகிறோம். ஏன் ஒரு 200 பாயிண்ட் எடுக்கணும்னா ரொம்ப நம்ம தள்ளி எடுத்துட்டோம்னா டைம் டீக்கே ஆகிடும். நம்ம என்ன மார்க்கெட் நம்ம டேஷ் போனாலும் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. இதுவே நம்ம வந்து கொஞ்சம் பக்கத்துக்கு 200 பாயிண்ட் எடுத்துட்டோம்னா நம்ம அட்டாக்கிட்ட ஈஸியாக அச்சீவ் ஆகிடும் நம்ம டேஷை மூவ் ஆச்சுன்னா. ஓகேவா, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.